வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. KP முனுசாமி அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தானாக முன்வந்து ஒட்டுமொத்த அதிமுகவின் வளர்ச்சிக்காகவும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் அவர்களது மன்னிப்பு கடிதம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்கள், அதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் எந்தெந்த நபர்கள் இருந்தார்களோ அவர்கள் அதே பதவியில் இருக்க வேண்டும் என்ற முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தற்பொழுது திடீரென்று KP முனுசாமி அவர்கள் கூறியிருப்பது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை பொதுச் செயலாளராக KP முனுசாமி அவர்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திடீரென்று KP முனுசாமி அவர்கள் ஏன் இவ்வாறு கூற வேண்டும்? அதற்கு என்ன காரணம்? இதனால் எடப்பாடிக்கு என்ன ஆபத்து என்று பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னால் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படியே இருந்தால் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து வேறு கட்சியில் இணைந்தவர்களை தவிர மற்றவர்கள் அதே பதவியில் இருக்குமேயானால் பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்தமான மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் பொதுச் செயலாளர் பதவி அனைத்தும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தோல்விற்கு என்ன காரணம் என்பதை நாம் பலமுறை கூறிவிட்டோம். அது CV சண்முகம், KP முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் அறிவோம். ஆனால் தற்பொழுது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்து விட்டார்கள். அதேபோல KP முனுசாமி, CV சண்முகம், SP வேலுமணி இவர்களும் வேறு கட்சியில் இணைவது மிகப்பெரிய அளவில் மனவேதனையை அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதிமுக என்பது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியது. அதை சிறப்பாக வழிநடத்தியது ஜெயலலிதா அவர்களால். அதிமுக 2 முறை ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலும் உருவானது. இதையெல்லாம் நாங்கள் கைவிட மாட்டோம். மக்களுக்கு ஒன்று பிரச்சனை என்றால் நிச்சயம் நாங்கள் அதில் நேரடியாக ஒட்டுமொத்த எதிர்ப்புகள், எடப்பாடியை எதிர்த்து கூட மக்களின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் மாவட்ட செயலாளர்களது கோரிக்கையை ஏற்று பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட முயற்சி மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் கடிதங்களை கொடுக்க திட்டமிட்டுள்ளார் KP முனுசாமி அவர்கள். இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வெற்றி வாகை சூடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது தோல்வியே 11 முறை கொண்ட எடப்பாடி நிச்சயம் அதிமுகவில் ஒருபோதும் தலைமை பகுதிக்கு தகுதியில்லாதவர் என்று KP முனுசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.